வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, தற்போது உலகத்துல 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை சொந்தமா டெவலப் செய்த நாடுகள் அப்படின்னா அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனா தான். இந்தியா ஆம்கா அப்படிங்கிற ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை டெவலப் செய்யறதுக்கு தற்போது முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆம்கா விமானத்தை டெவலப் செய்து அனைத்து விதமான சோதனைகளையும் முடித்து இந்திய விமானப்படையில் இணைப்பதற்கு 7 முதல் 8 வருடங்களாகலாம். இந்த காலகட்டத்துல அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகள் 6ஆம் தலைமுறை போர் விமானத்தை டெவலப் செய்து தங்கள் படையில் இணைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. 6ஆம் தலைமுறை போர் விமான தொழில்நுட்பத்துல பின்தங்கிட கூடாது அப்படிங்கிற விஷயத்தை மனதில் வைத்து தற்போதிலிருந்தே ஆம்கா விமானத்தோடு சேர்த்து 6ஆம் தலைமுறை போர் விமானத்திற்கு தேவையான சில தொழில்நுட்பங்களை டெவலப் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல மிகவும் முக்கியமானது அப்படின்னா இந்தியா காத்தக் அப்படிங்கிற ஒரு அன்மேன் ஏரியல் காம்பாக்ட் வெஹிக்கிளை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த காத்தக் ட்ரோனை AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆம்கா விமானத்தோடு இணைப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. எப்படி காத்தக் ட்ரோனை AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆம்கா விமானத்தோடு இணைக்க முடியும், அப்படி 2 சிஸ்டங்களையும் இணைப்பதன் மூலமா இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன, AI தொழில்நுட்பத்தை இந்தியா எப்படி வரும் காலத்துல இந்திய விமானப்படையில பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். 2019 இருந்து 2023 வருடம் வரைக்கும் பாத்தீங்கன்னா உலகத்துல அதிக ஆயுத இறக்குமதி செய்த நாடு அப்படின்னா அது இந்தியா தான். உலகத்துல விற்பனை செய்யப்பட்ட மொத்த ஆயுதத்துல 9.8% ஆயுதத்தை இந்தியா வாங்கியிருக்காங்க. இதனால இந்தியாவுக்கு ஆயுதம் விற்பனை செய்வதற்கு உலகின் பல நாடுகள் போட்டி போட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதுவும் இந்தியாவுக்கு விமானங்களை ஏற்றுமதி செய்வதற்கு கடுமையான போட்டி நிலவும். ஆனா தற்போது இந்தியா வெளிநாடுகள்ல இருந்து ஆயுத இறக்குமதியை குறைப்பதற்கு முடிவு செஞ்சிருக்காங்க. இதன் காரணமா பல்வேறு விதமான ஆயுதங்களை தற்போது இந்தியாலே தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உலகின் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இந்தியா ஆயுத ஏற்றுமதியும் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியா தன்னுடைய விமானப்படைய நவீனப்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்திய விமானப்படையில அடுத்த 20 வருடங்களுக்குள் எந்த ஒரு வெளிநாட்டு விமானமும் இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு செய்யப்பட்டிருக்கு. தற்போதைய நிலையில உலகின் பல நாட்டு விமானங்கள் இந்திய விமானப்படையில பயன்பாட்டில் இருந்து வருது. குறிப்பா ரஷ்ய தயாரிப்பு விமானங்கள் அதிக எண்ணிக்கையில பயன்பாட்டில் இருந்து வருது. இந்திய விமானப்படையோட பிரதான ஃபைட்டர் ஜெட் விமானமா இருப்பது ரஷ்ய தயாரிப்பு Su-30 MKI போர் விமானங்கள். இந்த விமானங்கள் அடுத்த 15 வருடங்களுக்குள் இந்திய விமானப்படையில இருந்து ரிட்டையர் செய்யப்பட வேண்டும். அப்படின்னா இந்தியாவுக்கு புதிய ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் தேவை. தற்போது உலகின் வல்லரசு நாடுகள் 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை டெவலப் செய்து தங்கள் படையில் இணைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தற்போதைய நிலையில அமெரிக்கா, ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் தான் 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை வச்சிருக்காங்க. துருக்கி, UK, பிரான்ஸ், ஜப்பான், இந்தியா போன்ற நாடுகள் 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை டெவலப் செய்ய முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை டெவலப் செய்யறதுக்கு இந்தியா எடுத்த திட்டம் தான் ஆம்கா போர் விமான திட்டம். இந்த திட்டத்தை 2010 இந்தியா தொடங்கிட்டாங்க. தற்போது ஆம்கா விமான டெவலப்மெண்ட்டுக்கு கேபினெட் கமிட்டி அண்ட் செக்யூரிட்டி ஒப்புதல் கொடுத்து ஆம்கா விமானத்தோட புரோட்டோடைப் டெவலப்மெண்ட் வேலைகள் நடைபெற்று வந்துகிட்டு இருக்கு. இதே போன்று 2009 இந்தியா காத்தக் அப்படிங்கிற ஒரு அன்மேன் ஏரியல் காம்பாக்ட் வெஹிக்கிளை உருவாக்குவதற்கு முடிவு செஞ்சாங்க. தற்போது காத்தக் ட்ரோனோட புரோட்டோடைப் டெவலப்மெண்ட் வேலைகள் நடைபெற்று வந்துகிட்டு இருக்கு. அதனால காத்தக் மற்றும் ஆம்கா விமான டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஒரே சீரா நகர்ந்து வந்துகிட்டு இருக்கு. முதல்ல இந்தியா காத்தக் ட்ரோனை ஒரு மினி பாமர் விமானமா டெவலப் செய்யறதுக்கு தான் தயாரிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா தற்போது உண்மையில காத்தக் ட்ரோன் எதற்காக இந்தியா டெவலப் செய்யறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வெளியிட்டு இருக்காங்க. அதாவது ஆம்கா விமானத்தோடு காத்தக் ட்ரோனை AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இணைத்து பயன்படுத்துவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. சமீபத்துல லாயல் விங்மேன் ட்ரோன் கான்செப்ட் அப்படிங்கிற போர் முறை ரொம்ப பிரபலமாய் வந்துகிட்டு இருக்கு. இந்திய விமானப்படையின் 4th ஜெனரேஷன் விமானங்களோடு இணைத்து பயன்படுத்துவதற்கு கேட்ஸ் வாரியர் அப்படிங்கிற ஒரு லாயல் விங்மேன் ப்ராஜெக்ட இந்தியா செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியா டெவலப் செய்யும் ஆம்கா விமானத்தோடு இணைத்து பயன்படுத்துவதற்கு தான் இந்த காத்தக் ட்ரோனை இந்தியா முதல்ல இருந்தே டெவலப் செய்து வந்துகிட்டு இருந்திருக்காங்க. ஆம்கா விமான ப்ராஜெக்ட
இந்தியா 2 பேஸா டெவலப் செய்ய திட்டமிட்டிருக்காங்க. அதாவது முதல் பேஸ்ல அமெரிக்காவின் GE நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட F414 இன்ஜினை பயன்படுத்தி AMCA MK1 விமானத்தை தயாரிக்க போறாங்க. இரண்டாவது பேஸ்ல இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செய்த 110 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் கொண்ட இன்ஜினை பயன்படுத்தி இயங்கும் ஒரு விமானத்தை தயாரிக்க போறாங்க. இந்த விமானம் தான் AMCA MK2 போர் விமானம். இந்த போர் விமானம் ஒரு 5.5 ஜெனரேஷன் விமானமா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் முதல்ல இருந்தே சொன்னாங்க. அதாவது AMCA MK2 போர் விமானத்துல 6ஆம் தலைமுறை போர் விமானத்துல பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பங்கள் இணைக்கப்பட்டிருக்கும். ஆனா முழுமையாக ஒரு 6ஆம் தலைமுறை போர் விமானமா AMCA MK2 விமானம் இருக்காது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்தியா AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானங்களை டெவலப் செய்த பிறகு அந்த விமானங்களை 6ஆம் தலைமுறை போர் விமானமா தரம் உயர்த்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. 6ஆம் தலைமுறை போர் விமானத்துல என்னென்ன தொழில்நுட்பங்களை இணைக்க போறாங்களோ அதை தற்போதிலிருந்தே இந்தியா டெவலப் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல ஒண்ணுதான் AI தொழில்நுட்பத்தை அதிக அளவுல பயன்படுத்துவது. இந்தியா AMCA MK2 போர் விமானங்களை 2032 வருடத்துக்குள் இந்திய விமானப்படையில் இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அப்படி இணைக்கும் பொழுது காத்தக் அன்மேன் ஏரியல் காம்பாக்ட் வெஹிக்கிள AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி AMCA விமானத்தோடு இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இப்படி செய்வதன் மூலம் AMCA விமானத்தோட செயல்திறனை மிகப்பெரிய அளவுல அதிகரிக்க முடியும். AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுனால காத்தக் மற்றும் AMCA விமானத்தோட கோஆர்டினேஷன் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. காத்தக் ட்ரோனை ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட பாமர் விமானமா இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. அதனால இந்த ட்ரோன்கள்ல அதிக அளவுல ஆயுதங்களை இந்தியா இணைக்க திட்டமிட்டிருக்காங்க. காத்தக் ட்ரோன்களை பயன்படுத்தி எதிரிகளின் எல்லைக்குள் நீண்ட தூரம் ஊடுருவி சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய ஆபரேஷன்களை இந்திய விமானப்படையால செய்ய முடியும். காத்தக் ட்ரோன் கிட்டத்தட்ட 13 டன் எடை கொண்டது. காத்தக் ட்ரோன் ஒரு ஃப்ளையிங் விங் டிசைன் கொண்டது. அதாவது சாதாரண ட்ரோன்கள் மாதிரி இல்லாம தட்டையான வடிவமைப்புல இந்த ட்ரோன்கள் உருவாக்கப்பட்டிருக்கும். காத்தக் மற்றும் AMCA போர் விமானங்கள் அதிக அளவுல காம்போசிட் மெட்டீரியல்களை கொண்டு தயாரிக்கப்பட்டிருக்கும். 2 விமானங்கள்லயும் விமானத்தோட ஸ்டெல்த் திறனை அதிகப்படுத்துவதற்கு ஸ்டெல்த் கோட்டிங் கொடுக்கப்பட்டிருக்கும். இதனால எதிரிகளோட ரடார் சிஸ்டத்தினால AMCA மற்றும் காத்தக் ட்ரோன்களை கண்டுபிடிக்க முடியாது. காத்தக் ட்ரோன்களை சப்ரஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிட் ஆபரேஷன்கள்ல இந்தியா பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. அதாவது இந்த சிட் ஆபரேஷன்ல எதிரிகளோட ரடார் சிஸ்டம் மற்றும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை இந்த ட்ரோன்கள் தாக்கி அளிக்கும். அது மட்டும் இல்லாம AMCA விமானம் ஒரு மிஷனுக்கு பறந்து செல்லும் பொழுது அந்த விமானத்திற்கு முன்னாடி காத்தக் ட்ரோன்கள் பறக்கும். அப்படி பறப்பதன் மூலம் காத்தக் ட்ரோன் முன்னாடி என்ன மாதிரியான ஆபத்துகள் இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை AMCA விமானத்திற்கு அனுப்பி வைக்கும். இதனால ரொம்பவும் ரிஸ்கான ஆபரேஷன்கள்ல AMCA விமானத்தோட பாதுகாப்பை காத்தக் ட்ரோன்கள் உறுதி செய்யும். அது மட்டும் இல்லாம காத்தக் ட்ரோன்களை ஒரு மினி பாமர் விமானமா இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. இதனால காத்தக் ட்ரோன்களை பயன்படுத்தி எதிரிகளோட பீரங்கிகள், ஆயுத கிடங்குகள், விமான ஓடுதளங்கள் மற்றும் எதிரிகளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்களை தாக்க முடியும். HAL தேஜஸ் MK2 Su-30 MKI போர் விமானங்களோடு இணைத்து பயன்படுத்துவதற்கு கேட்ஸ் வாரியர் அப்படிங்கிற ஒரு லாயல் விங்மேன் ப்ராஜெக்ட டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்ல பயன்படுத்தப்படும் லாயல் விங்மேன் ட்ரோன்கள் 1-2 டன் எடை கொண்டதா இருக்கும். இந்த சிறிய லாயல் விங்மேன் ட்ரோன்கள் விமானங்களோடு சேர்ந்துதான் பறக்கும். இந்த ட்ரோன்களோட ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் மதர்ஷிப்பா செயல்படக்கூடிய மனிதர்களால் இயக்கக்கூடிய விமானத்தில இருந்து கட்டளைகள் அனுப்ப வேண்டியது இருக்கும். ஆனா AMCA MK2 மற்றும் காத்தக் ட்ரோன் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இணைக்கப்பட்டிருக்கு. இதனால இது சாதாரண லாயல் விங்மேன் ட்ரோன் போன்று செயல்படாது. காத்தக் ட்ரோன்கள் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தன்னிச்சையாகவே முடிவுகளை எடுத்து ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்யும். அதாவது எந்த திசையில பறப்பது, டார்கெட்டுகளை கண்டுபிடிப்பது, கண்டுபிடிக்கப்படும் டார்கெட்டுகள்
மீது தாக்குதல் நடத்துவது போன்ற அனைத்து வேலைகளையும் தன்னிச்சையாகவே AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி காத்தக் ட்ரோன்கள் செய்யும். ஆம்கா MK2 போர் விமானத்துல இருந்து எந்த ஒரு கட்டளைகளும் காத்தக் ட்ரோனுக்கு அனுப்ப தேவையில்லை. ஆனா ஆம்கா MK2 போர் விமானத்திலையும் AI தொழில்நுட்பம் இணைக்கப்பட்டிருக்கும். காத்தக் ட்ரோன்லையும் AI தொழில்நுட்பம் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த 2 விமானங்களும் தன்னிடம் உள்ள சென்சார்கள் மூலமா கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் ஒன்றுக்கொன்று பரிமாறிக்கொள்ளும். இத மெஷின் டு மெஷின் இன்டராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி செய்வதன் மூலம் யுத்த களத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் 2 விமானங்களும் முடிவெடுத்து ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்யும். காத்தக் ட்ரோன்கள் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தன்னிச்சையாகவே முடிவெடுக்கும். இதுல எந்த ஒரு ஹியூமன் இன்புட்டும் இருக்காது. ஆனா இந்த காத்தக் ட்ரோன்களை சரியா செயல்படுதா அப்படின்னு ஒரு நபர் கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. ஏதாவது விஷயத்துல காத்தக் ட்ரோன்கள் நிர்ணயிக்கப்பட்ட விஷயத்தை மீறி செயல்படுது அப்படின்னு தெரிந்தா அந்த நபர் காத்தக் ட்ரோனை தன்னோட கட்டுப்பாட்டுல கொண்டு வந்து சரியான திசையில நகர்த்துவாரு. ஆம்கா போர் விமானத்துல இருக்கக்கூடிய AI சிஸ்டம் காத்தக் ட்ரோன்ல இருக்கக்கூடிய AI சிஸ்டத்திற்கு தொடர்ந்து ஆபரேஷனை கேரி அவுட் செய்வதற்கான இன்புட்டை அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்கும். இதனால சாதாரண லாயல் விங்மேன் ட்ரோன்ல பைலட் அந்த ட்ரோனை கட்டுப்படுத்துவது போன்று ஆம்கா விமானத்தில் இருக்கக்கூடிய AI சிஸ்டம் காத்தக் ட்ரோனை கட்டுப்படுத்தும். மிஷனுக்கு தேவையான இன்புட்டை அனுப்புறது, தாக்குதல்கள் எப்படி நடத்துவது போன்ற அனைத்து முடிவுகளையும் அதிவிரைவா AI தொழில்நுட்பம் எடுக்கும். இது போன்ற AI தொழில்நுட்பங்களை இணைப்பதன் மூலம் யுத்த களத்தின் போக்கையே மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னு இந்தியா நினைக்கிறாங்க. இதன் காரணமாக தான் காத்தக் போன்ற 13 டன் எடை கொண்ட ட்ரோன்களை ஆம்கா விமானங்களோடு இணைத்து பயன்படுத்துவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. ஒரு ஆபரேஷனின் போது எடுக்கப்படும் பெரும்பாலான முடிவுகளையும் வரும் காலத்துல AI தொழில்நுட்பங்கள் தான் எடுக்கும். இதனால ஆம்கா MK2 போர் விமானத்தோட செயல்திறனை மிகப்பெரிய அளவில் அதிகரிக்க முடியும். ஆம்கா MK2 மற்றும் காத்தக் ட்ரோன்கள் இணைந்து ஒரு தாக்குதலை நடத்தும் பொழுது எதிரிகளுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்த முடியும். இப்படி 100க்கும் மேற்பட்ட ஆம்கா விமானங்கள்ல காத்தக் ட்ரோன்கள் இணைக்கப்பட்டிருந்தால் இந்திய விமானப்படையோட தாக்கும் திறன் 2 மடங்கு அதிகரிக்கும். இது போன்ற பல 6ஆம் தலைமுறை போர் விமான தொழில்நுட்பங்களை ஆம்கா MK2 விமானத்துல இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அதனால ஆம்கா MK1 விமானத்தை விட ஆம்கா MK2 விமானம் உலகின் தலை சிறந்த போர் விமானமா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.